இயேசுவே அல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அல்லேலூயா அர்ப்பணிப்போம் அன்பர் இயேசுவே பழமையெல்லாம் ஒழிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே பழமையெல்லாம் ஒழிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே அழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே அழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே மீட்கப்பட்டே கொடுக்கிறது மீட்கப்பட்டே ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே ஆமென் ராபா நாபா பாபா வர்ஷிப் பண்ணுங்க நன்றியப்பான்னு சொல்லுங்க புதிய ஆண்டுக்காக நன்றியப்பா 21ஆம் ஆண்டுக்கு 2021ஆம் ஆண்டுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால இந்த ஆண்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால 2021ஆம் ஆண்டு அப்பா கர்த்தர் மகிமையாக அதை அனுபவிக்க அழைக்கிறோம் ஆலயத்தில் ரிசீவ் பண்ணுகிறோம் நீக்கா தனாபா நபா இயேசுவின் நாமத்தினால 2021ஆம் ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிறோம் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஹalleluya கிறிஸ்து இயேசுக்குள் எப்போதும் விசுவாசம் பண்ணி எல்லா இடத்திலும் எங்களுக்கு அறிகிற வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஹalleluya முடியாத அதிசயங்களை செய்கிறவரே ஆராய்ந்து காரியங்களை செய்கிறவரே உனக்கு ஸ்தோத்திரம் வருடத்தை நன்மையான குறிசுத்தவரே பாதையில நீங்க கொடிய பண்ணுகிறவரே நன்றியப்பா உங்க போதினார்களை போதித்து நடக்கி விட்டு வழி நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுங்களேன் நீக்கா லாபா மக்கா சந்தரமா ஓ glory to God ஆமென் சொல்லலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் கர்த்தர் வருடத்தை நன்மையான
சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராபா, யெகோவா ராபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு நேசிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆமென் 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 ஆராதனை. பிரகாசிக்கிறான். எழும்பி பிரகாசி முன்மொழி வந்தது கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. சபையே, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. மகிமை நாடு, இது மகிமை நாடு. மகிமையான காரியங்கள் செய்திடும் ஆண்டு. இயேசு மகிமையான காரியங்கள் செய்திடும் ஆண்டு. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி நடத்திடுவார். நன்மையினால் முடிசூட்டி நடத்திடுவார். நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டிடுவார். பாதைக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டிடுவார். மகிமையின் ஆண்டு, இது மகிமையின் ஆண்டு. மகிமையான காரியங்கள் செய்திடும் ஆண்டு. அவர் மகிமையின் தேவன், இயேசு மகிமையின் தேவன். மகிமையான காரியங்கள் செய்திடும் தேவன். உலகத்தின் முடிவு வரை கூடவே இருப்பேன் என்றார். உலகத்தின் முடிவு வரை கூடவே இருப்பேன் என்றார். தடைகளை நீக்கிடுவார், மகிழ்ச்சியால் நிரப்பிடுவார். தடைகளை நீக்கிடுவார், மகிழ்ச்சியால் நிரப்பிடுவார். மகிமையின் ஆண்டு, இது மகிமையின் ஆண்டு. ஆமென். மகிமையான காரியங்கள் செய்திடும் ஆண்டு. இயேசு மகிமையான காரியங்கள் செய்திடும் ஆண்டு. மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். Don't worry about what is the world condition. உலக சூழ்நிலை பத்தி நீங்க கவலை வேண்டாம். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பமே சொல்லி இருக்கிறாரே. இதெல்லாம் நடக்கும். ஆனா நமக்கு உயர்வு, நமக்கு வெற்றி மேல் வெற்றி, பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருப, விசுவாசத்தின் விசுவாசம், அன்பின் மேல் அன்பு, நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, கிருபை மேல் கிருபை, வெற்றி மேல் வெற்றி, ஊழியத்துக்கு மேல் ஊழியம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி. கைத்தட்டலாம். அல்லேலூயா. வெற்றி. அல்லேலூயா. மகிமை. இக்காலபா சந்தரபலபலபா இதகரப்ல சிரிகாபா பாபா. ஸ்தோத்திரத்துக்கு worship பண்ணலாம். அப்படி எல்லாம் worship பண்ணலாம். நல்லா ஸ்தோத்திரம் பண்றீங்க. கர்த்தர் ஆசீர்வாதம் மேல இருக்கு. அல்லேலூயா. பாபா அபிஷேகம் என் தலை மேலே சொல்லுங்க. வைங்க. ஆவியானவர் எனக்குள்ளே சொல்லுங்க. அபிஷேகம் என் தலை மேலே. அதனால ஆவியானவர் எனக்குள்ளே முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் சொல்லுங்க. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஜீசஸ் ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, தலைமை அபிஷேகம் எனக்குள்ளே. ரபா சபரபா தரகதரபா லபா. கர்த்தருடைய அபிஷேகம் மேல இருக்கிறது. இந்த நாளில விசேஷ அபிஷேகம். இந்த ஆண்டு அபிஷேகத்தின் ஆண்டு, ஆவியானவரின் ஆண்டு, ஆவியானவர் செயல்படுகிற ஆண்டு. ஓ அல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆள எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, உனக்கு உண்டு.
நம்பிக்கையும் நம்பிக்கையும் தேவனே வானமும் பூமியும் படைத்த என் தேவனே, உம்மிடமிருந்து உதவி வருமே. வானமும் பூமியும் படைத்த என் தேவனே, உம்மிடமிருந்து உதவி வருமே. உம்மையே நான் துதிப்பேன், உம்மையே நான் புகழுவேன். அவரே உங்க பலனா இருக்கட்டும், அவரே உங்க எல்லாமா இருக்கட்டும். அதுதான் வாழ்க்கையில வெற்றி, அதுதான் உங்களுக்கு ஜெயம். இந்த ஆண்டுல ஜெயம் அங்கதான் ஆரம்பிக்கிறது. கர்த்தரை நம்பிக்கை கொண்டு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரத்தை என்ன கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியமா. ஹல்லேலூயா. அப்பா தேங்க்யூ லார்ட். மறவாமல் நினைத்தீரையா, மறந்தால் நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, கொடுத்தீங்களே, மறந்தால் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இரவும் பகலும் என்னை நினைத்து நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதோனை போலவும் அதன் அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்று ஆர்டர் கொடுத்த வசனத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு glory to God எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். glory to God. பிதாவே நன்றி. வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டுல 1ஆம் தேதி வந்ததுக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆடியார்கள் இருந்து கூட இருந்து செய்யுங்க. ஜனங்களை வார்த்தையில ஆசீர்வதிச்சிட்டீங்க. எங்க வசனத்தை தியானிக்க இருக்கிறோம், பிள்ளைகள் சாட்சி கொடுக்க இருக்கிறாங்க, நாங்க ஜெபிக்க இருக்கிறோம். ஹalleluya. எல்லாம் மகிமைக்காக நாங்க இந்த ஆண்டுல இந்த நாள் ஆரம்பிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த ஆரம்பித்த மகிமையில இந்த ஆண்டு முடிய போகிறது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆண்டு ஆசீர்வாதமா இருப்பதற்காக நன்றி. முற்றிலும் தாழ்த்துகிறோம்ப்பா. ஹalleluya. இந்த காலவெளியில தேவனுக்கு நாங்க கீழ்ப்படிகிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நின்று விசுவாசத்துல தேவனுக்கு கீழ்ப்படிகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிகிறோம். நன்றி தகப்பனே. தொடர்ந்து ஆசீர்வாதத்தை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென். ஹalleluya. 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 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஹalleluya. ஹேப்பி நியூ இயர். பக்கத்துல காலப்ப விஷ் பண்ணுங்க. ஹேப்பி நியூ இயர். ஹalleluya. ஹேப்பி நியூ இயர். ஆமென். glory to God. ஆமென். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இப்ப வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு ஸ்தோத்திரம் ஒரு காணிக்கை நம்ம எடுக்க போகிறோம். முதல் நியூ இயர்ல ஃபர்ஸ்ட் டேல கர்த்தருக்கு நாம காணிக்கை செலுத்துவது ஒரு மகிமை. ஹalleluya. ஸ்தோத்திரம். glory to God. ஆண்டவருக்கு கொடுப்பதிலிருந்து ஆரம்பித்து நிறைய வாங்குவதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அல்ல சொல்லுங்க. மகிமையின் தேவன் மகிமையான காரியங்கள் செய்திடும் தேவன். இருள் வந்தது நல்லது என்று துதிச்சுட்டு மகிழ்ச்சியோட போகணுமே, நம்பிக்கையோட போகணுமப்பா. தாழ்த்துக்கிறேன். தேவத்திட்டு நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சேர்ந்து ஊழியம் செய்யுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அந்த வார்த்தையோட அந்த டெப்த்னஸ் செய்வார். ஆமென். செஞ்சாலும் செய்யலாம், அப்படி அப்படியே செய்வார். ஹalleluya. அப்படி எடுத்துக்கணும். செய்வார், அவ்வளவுதான். பக்கத்துல ஆளுக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் ஆறுதல் செய்வார். ஆமென். ஆறுதல் அதாவது ஒரு காரியத்தை நீங்க செய்யணும், ஆனா செய்வதற்கான பலன் கொடுத்தனால இல்ல. என்னல்ல செய்வதற்கு பலன் இல்ல. ஒரு ஆள் வந்து சொல்றாரு, நீங்க ஒண்ணு worry பண்ணாதீங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். இப்ப அதனால அது பண்ணாங்க கம்ஃபர்ட். சொல்ல இருக்கிறோம் எப்படி செய்ய முடியுது, எப்படி செய்யறது, how I do this, எப்படி நான் பண்ண முடியும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். இரண்டாவது ஆறுதல் சொல்லுகிற பொழுது தைரியத்தை கொடுக்கிறது. ஆறுதல் என்னது? ஆறுதலுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு தைரியம் படுத்துறது. அப்ப ஆண்டவர் ரெண்டு காரியத்தை இந்த ஆண்டுல உங்களுக்கு செய்ய. ஒண்ணு கம்ஃபர்ட், என்ன ஒரு சமாதானம், கம்ஃபர்ட். அப்படி இருதயத்தில் ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்கு. சூழ்நிலை எப்படியோ போயிட்டு இருக்கும் உலகத்துல, ஆனா உள்ள கிடைக்கும் ஆறுதல் செய்வார். ஹalleluya. அதில் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேடுதலடைய செய்து சபை ஸ்தோத்திரங்கெல்லாம் பாழா போச்சோ அந்த இடத்துல என்ன பண்ணுவார் கர்த்தர்? அங்கிருந்து மறுபடியும் துளிர தோன்றுவார். அல்ல சொல்லுங்க. Praise God. Hallelujah. He will comfort all her waste places. இது ஒண்ணுத்துக்கும் அது முடிஞ்சு போச்சுங்க. அப்படி இந்த வேஸ்ட் ரூயின் போட்டு இங்கிலீஷ் நோர்த்துல அப்படி அழிந்து போன ஸ்தோத்திரம், நம்பிக்கை அற்று போன, எந்த நம்பிக்கை அது ஒரு அசட்ட பண்ணப்பட்ட ஸ்தோத்திரம். இனி இந்த வேலை, இனி இந்த தேசம், இனி அந்த பிள்ளை, அப்படி இனி எப்படி இந்த உறவு, இனி எப்படி அது, எங்கெல்லாம் பாழான ஸ்தலங்கள். the place were ruined, the place of waste, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி எங்கெல்லாம் நீங்க நினைத்தீர்களோ, எங்க நினைத்தீங்களோ, நம்ம எப்படிலாம் அதை நம்ம செய்தோமோ, glory to God, ஸ்தோத்திரம். அதுல என்ன ஆண்டவர் செய்வாரா? தேர்ந்து அதுல ஒரு கம்ஃபர்ட்டை கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். அதுலயும் ஒரு என்ன பண்ணுவாருங்க? ஒரு நம்பிக்கை கொண்டு வருவார், ஆறுதலை கொடுக்கிறார். அடுத்தது அதன் வனாந்தரத்தை, எங்கெல்லாம் வனாந்தரமாய், ஏதாவது ஒரு ஏரியால வனாந்தரம் உங்களுக்கு இருக்கலாம். சொல்லுங்க, ஏதாவது ஏரியால வனாந்தரம் இருக்கும் வாழ்க்கையில, ஏதாவது ஒரு ஏரியா இருக்கும், ஒரு ட்ரை ஏதாவது இருக்கலாம். அப்ப எங்கெல்லாம் வனாந்தரமா இருக்கிறதோ அதனால சில வனாந்தரத்தை யோதேனை ஒரு செழிப்பு ஆக்குவார். Praise God. வனாந்தரங்கிறது nothing, there is nothing, ஒண்ணுமே useless land. Praise God. அப்ப ஆண்டவர் என்ன செய்றார் அந்த ஆண்டுல உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் ஒரு ட்ரையா, ஒரு சுபிட்சம் இல்லாமல் எந்தெந்த ஏரியாவில் இருந்ததோ அந்த இடத்துல
ஏதனை போல ஏதனை மாதிரி ஏதன் கார்டன் ஸ்தோத்திரம் ஒரு யோதனை போல ஆக்குவார். டெசர்ட் என்னங்க டெசர்ட் எப்படி மாட்ட முடியுமா? அப்ப லிட்டர் நம்ம கல்ல பாக்குறோம் பாருங்க. அத மாதிரி கர்த்தர் வாழ்க்கை கூட அவாந்தர டெசர்ட்டா ஆவிக்குரிய வாழ்க்கை டெசர்ட்டா இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், வாட் எவர் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில டெசர்ட்டா இருக்கும் ஸ்தோத்திரம். அது எப்படி மாற்றுவாரு? எப்படி மாற்றுவாருங்க? கர்த்தரின் அவரோட தோட்டம் பாருங்க, அவரே அது ஒரு தோட்டமா. அப்ப இந்த சபை கர்த்தரின் தோட்டம் அல்ல, சொல்லுங்க அல்லேலூயா. இது ஒரு ஏதேன் தோட்டம். இந்த ஆண்டுல போன வருஷம் தோட்டம் தான் சொன்னாரு, இந்த தோட்டம் கண்டிப்பா பண்ணிட்டாரு அல்ல, சொல்லுங்க. நம்ம ஒரு தோட்டம் தாங்க அல்ல, சொல்லுங்க. அநேகர் பறி சாப்பிட்டு போட்டோம் அல்ல, சொல்லுங்க. சத்தியத்தை சாப்பிட்டு போறாங்க அல்ல, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, அது நம்ம தோட்டம் மாத்திரம் இல்ல, உங்களுக்கு மட்டும் தோட்டத்தை கர்த்தருக்கே ஒரு தோட்டமா இருக்கிறது அல்ல, சொல்லுங்க. Glory to God. அவர் வந்து சாப்பிடுகிற, அவர் வந்து உருவாடுகிற ஸ்தோத்திரம். அது கூட சொல்லுவேன் நான். அப்புறம் ஆக்குவார். நாளுக்கு நமக்கு நடக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் இதில் உண்டா இருக்கும். உங்க வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம். உங்க வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத. சொல்லுங்க, என் வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் ஒவ்வொரு நாளும் இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இருக்கும், நோ டவுட். பிரைஸ் காட். யூடியூப்ல ஒரு செய்தி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த செய்தி கொடுக்கல, ஏன்னா எல்லா திருச்சாப்பிலும் வாக்குத்தத்த செய்தி எடுத்திருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. நானா கொடுத்துருக்கேனாக்க வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பது எப்படி. நிறைய பேர் பாருங்க வாக்குத்தத்தம் எல்லாம் பெற்றுருவாங்க. ஒன்றாம் தேதினா உங்களுக்கு சபையில வாக்குத்தத்தம், உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் கிடைச்சது, எனக்கு என்ன கிடைச்சது, அப்படி இப்படி வாங்கிட்டு உற்சாகமா போவாங்க. டிசம்பர் வந்தா நிறைய பேருக்கு நிறைய இருக்கு. சொன்னாங்க, சொல்லும் போது நல்லா தான் இருக்கு, இருந்துச்சு. ஒன்னது நல்ல செய்தி கொடுத்துருக்கிறதுல நீங்க கேட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தை நம் வாழ்க்கையில் நடைபெற நாம் என்ன செய்யணும்னு 5 காரியம் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேற பாருங்க. நமக்கு பொதிச்சது போலவே அங்க அந்த வனாந்தரத்துல போன ஒரு சபை இருக்கு பாருங்க, பழையப்பட்ட சபை. அவங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனா கேட்டவங்க விசுவாசம் இல்லாம கேட்டபடினால அவர் வசனம் செய்யல. ஆனா வசனத்தில் தெரிசணும் ஃபால்ட். வசனம் நல்ல வசனம், வசனம் விதை நல்ல விதை, ஆனா லேண்டு சரியில்லை. அத மாதிரி வாக்கு தத்தங்கள்லாம் இது அப்படியே ஒரு நாள் இது விழுந்து போகாது, அப்படியே நடக்கும். இது ஒரு மேஜிக் கிடையாது. உலக மனுஷனை போல அரசியல்வாதி மாதிரி ஏதோ சொல்லி மக்களை மாய்ஜாலம் பண்றது இல்ல. ஏதோ ஒரு கிளுகளுக்கு ஒரு சந்தோஷம், ஏதோ உங்களுக்கு ஒரு ஒரு பூஸ்டர் கொடுத்து அனுப்பணும், அப்படி ஒரு ஏதோ ஒரு டைம் பாஸ் அல்ல. இது ஒரு ஆதாய தொழில் அல்ல. சோதரம், it is true, it is message, it is God's message. இது சத்தியம். கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நம்மளை நேசிக்கிறார், அல்லது வாக்கு கொடுத்திருக்கிறார். இது நிச்சயம் நிறைவேறும். ஆனா அந்த நிறைவேறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியம் இருக்கிறது. அது என்ன செஞ்சா நிறைவேறணும் சொல்லி 5 பாயிண்ட் யூடியூப்ல போயிட்டு அப்லோட் ரிலீஸ் பண்ணிட்டோம். அல்லேலூயா. அது அதுல கேட்டுங்க. ஏன்னா உலகம் முழுவதும் வாக்குத்தத்தத்தை பெற்றுவாங்க. அது ஏன் நிறைவேறலன்னு உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அதான் நியூ அப்ரோச் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, glory to God. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அதன் பாழான ஸ்தலங்கள்லாம் தேர்தல் அடை செய்து அது வனாந்தரத்தை யோதனை போலவும் அந்த அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அப்படியே செய்வார். He'll make it. சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, சத்தம், கீத சத்தம் அதில் உண்டா இருக்கும். Praise God. முதலாவதாக கர்த்தர் சீயோனை என்ன செய்றாங்க? இரண்டாவது தேர்தல், மூணாவது நாலாவது ஆக்குவார். Praise God. நம்பர் 1 சந்தோஷம். Praise God. அப்புறம் மகிழ்ச்சி. இதுல சந்தோஷம்னா மகிழ்ச்சி என்ன? அடுத்து என்ன சொன்னாரு? துதி உண்டாயிருக்கும். அப்புறம் பாருங்க, joy will be found in you. சொல்லுங்க, joy will தாண்டல. அப்புறம்
gladness, மகிழ்ச்சிக்கு வந்து gladness will be found in you வந்திருக்கு. அப்புறம் thanksgiving will found in you. நன்றி, துதி, நன்றி சொல்லுகிற, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த ஆண்டு நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க பாருங்க, நன்றி சொல்லிட்டே இருக்கு பாருங்க. இல்லை கவனிக்கிறீங்களா? தேங்க்ஸ்கிவிங் இந்த ஏரியா அப்படி பாருங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் தேங்க்ஸா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் சொல்லியே நாட்கள் ஓடிட்டு இருக்கும். அல்ல சொல்லுங்க. அப்புறம் கீத சத்த சவுண்ட் ஆஃப் மெலடி வில் பி ஃபவுண்ட். நிறைய ஸ்தோத்திரம் குருட்டுக்கா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. பிரைஸ் காட். ஆமென். ரைட். நம்பர் 1 ஆறுதல். சீயோனுக்கு என்ன செய்றாரு? ஆறுதல் செய்வார். பிரைஸ் காட். Indeed the Lord will comfort Zion. Amen. ஸ்தோத்திரம். சங்கீதம் 94:19 வாசிங்க. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுதே, என்னுடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றும். ஆமென். என்ன சொல்லுகிறார்? என் உள்ளத்தில் விசாரங்கள், அதாவது என்ன போடுது இங்கிலீஷ்ல, in the multitude of my thoughts within me, the comforts light of my soul. அதாவது மைண்ட்ல, உள்ளத்துல, பிரைஸ் காட், என்ன விதமா விசாரங்கள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான தாட்ஸ். இது எப்படி செய்யறது, அது எப்படி செய்யறது, ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என்ன பண்ணுவோம், how will we face this all, அப்படி வருகிற பொழுது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றிற்று. ஏசாயா 51:12 வசனம் சொல்லுது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்ப ஆண்டவருடைய ஒரு வேளை தன் பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பாரா? ஆறுதல். அப்படின்னாக்க நீங்க ஏதோ ஒரு சுகத்துல கிடைப்பீங்க, யாராவது உங்க ஆறு சொல்லிட்டு இருப்பா, அப்படி அந்த அர்த்தம் கிடையாது அதுக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாரும் ஒரு சொருக்குள்ள அனுப்பிட்டு அவர் வந்து அப்படியே ஆறுதல் படுத்திட்டு இருப்பார், அப்படி கிடையாது. அந்த ஆறுதல்கள் வேடு என்னது? ஸ்தோத்திரம். 2 சொல்ல 1 கம்ஃபர்ட்னஸ். எப்படிங்க? இருதயத்துல, எண்ணத்துல ஒரு கம்ஃபர்ட், ஒரு அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய. ஸ்தோத்திரம். நமக்கு வந்து ஒரு டிசீஸ் ஃப்ரீயா வாழ்வதற்கு கம்ஃபர்ட்னஸ் ரொம்ப முக்கியம். எப்படிங்க? ஆரோக்கியமான வாழ்வுக்கு என்ன வேணும்? நமக்கு கம்ஃபர்ட்னஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட. ஸ்தோத்திரம். அப்ப அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் என்ன செய்கிற இந்த ஆண்டுல உங்களுக்கு? நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். 19 வசனம் கூட சொல்றாரு, இவரென்று உனக்கு சம்பவித்தது உனக்கு யார்? இப்படி பிரச்சனை வந்தா கூட என்ன செய்வோம்? யாரை பிரச்சனை என்ன செய்வோம்னா, by any means God will comfort you. அல்ல சொல்லுங்க. அவரே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஸ்தோத்திரம். முதல்ல எப்படி ஆறுதல் செய்கிறார்? 3 விதத்துல உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். எப்படிங்க? 3 way. ஸ்தோத்திரம். 3 விதத்துல உங்களை ஆறுதல்ங்கிற பொழுது சொன்ன 2 காரியம். 1 ஒரு கம்ஃபர்ட், அதாவது ஒரு உள்ளத்துல அத ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானமான சூழ்நிலை. இன்னொன்று தைரியம். என்னங்க? தைரியம். பார்த்தீங்களா? ரைட். ஒரு தைரியம் வந்தது பாருங்க. ஸ்தோத்திரம். இது 2 ஆண்டு உங்க வாழ்க்கையில செய்யறது. அல்ல சொல்லுங்க. ஒரு தைரியத்தை கொடுப்பார். ஆமென். அதுதான் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அப்ப தைரியம் இருக்கிற பொழுது உங்களுக்கு அவார்ட், ரிவார்டு உண்டு. முதல்ல எப்படி கொடுக்கிறார்? நம்மள தைரியப்படுத்த ஆறுதல் கொடுக்கிறாரு. சங்கீதம் 119:50 வாசிங்க. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆமென். This is my comfort in my affliction. என்னது? For your word has quickened me. Number 1, எப்படி கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துகிறார்? வார்த்தை உங்களுக்கு கொடுத்து சப்ளை பண்ணிட்டே இருப்பாரு. சொல்லுங்க. ஹalleluya. வார்த்தை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆமென். கிறிஸ்தவர் தானங்க? வார்த்தை சம்பந்தமானது. ஆமென். அல்ல சொல்லுங்க.
வார்த்தை அப்ப வார்த்தை நீங்க பிடிச்சுக்கணும். இந்த வார்த்தை தான் விஷயம் இருக்கிறது. ஹalleluya. ஏன்னா நம்ம வார்த்தையால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்ம எப்படி சாப்பிடுகிறோம்? நம்ம மாமிசத்துக்கு மட்டும் தான் அது பிரயோஜனமா இருக்கிறது. ஆனா glory to God, இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஆவிக்கு பிரயோஜனமா இருக்கு. அல்ல சொல்லுங்க. ஒண்ணு, வார்த்தையை உங்களுக்கு அனுப்புவார். சொல்லுங்க, வார்த்தை உங்களுக்கு அனுப்புவார். வாசிக்கலாம். ஏசாயா 61:2 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். துயரப்பட்ட அனைவருக்கும் கர்த்தர் கொடுப்பாராம். துயரப்பட்ட ஜனத்துக்கு போய் வார்த்தை கொடுத்து அவர்கள் ஆறுதல் படுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya. வார்த்தை, ஸ்தோத்திரம். வார்த்தை வழியாய் உங்களை செஞ்சாண்டல ஆறுதல். அந்த ஆறுதல்ங்கிறது ரெண்டு காட்டுது. ஒண்ணு, ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது, ஒரு தைரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் இப்படி உங்களுக்கு செய்வார். 2 கொரிந்தியர் 1:4 என்ன சொல்லுகிறது? எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகி அகப்படுறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆறுதல் தருகிற தேவன். அதனால நீங்கள் ஆறுதல் அடைகிற பொழுது நீங்க மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்பீர்கள். சொல்லுங்க. ஆமென். glory to God. ஸ்தோத்திரம். உங்க தேவன் கம்ஃபோர்ட் பண்ணுகிறார் வார்த்தையினால, தன்னுடைய வார்த்தையினால இதை செய்கிறார். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. இதுல வாசிக்கிற சங்கீதம் 107 என் வார்த்தையை அனுப்பி, ஆமென், through the word. இது ஒரு மெத்தட் வச்சிருக்கிறார். செகண்ட் மெத்தட் என்ன ஆண்டு வச்சிருக்கிறார்? பரிசுத்த ஆவியினால நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர். ஹalleluya. ஆமென். பரிசுத்த through holy spirit, by holy spirit. யோவான் 14:16 என்ன சொல்லுகிறது? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆமென். அதுல இங்கிலீஷ்ல பார்க்கிறோம், the தேற்றரவாளன் அர்த்தம் கம்ஃபோர்ட்டர். என்னங்க? கம்ஃபோர்ட்டர். praise God. I will pray the Father and he shall give you another comfort that he may abide with you forever. ஆமென். அப்ப இரண்டாவது எப்படி கம்ஃபோர்ட் பண்ணுகிறார் கர்த்தர் நம்மளை? பரிசுத்த ஆவியினால். பரிசுத்த கம்ஃபோர்ட்டருக்கு ஒரு 5 வர்க்கு 6 வர்க்கு பண்றார். கவுன்சிலர், ஹெல்பர், இன்டர்செசர், அட்வொகேட், சென்டனர், ஸ்டாண்ட் அப்பா. இவ்வளவு நான் பண்ணிக்கிற தாமஸ், நீ என்ன மட்டும் கொஞ்சம் சார்ந்துக்க, நான் பண்றது மட்டும் நீ என்ன பண்ண விடுங்கிற. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? துரு ஹோலி ஸ்பிரிட் வழியா ஆறுதல் உங்களை வந்து சொல்றாரு. இப்ப சொல்றோம், பாஸ்கர் பார்த்து சொல்றார், சுதாகர் பார்த்து சொல்றார். ஆமென். என்ன சொல்ற? உங்களுக்கு வந்து சொல்றார் கம்ஃபோர்ட்டர். பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவாரா? கவுன்சிலர். நான் கவுன்சிலர் கொடுப்பேன் உனக்கு. அதான் ஏன் சொன்னாரு, ஒன்னும் பயப்படாதீங்கப்பா. எங்க போய் உங்களை பேசுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன பேசுறீங்க பயப்படாதீங்க. அந்த நேரத்தில் பேசுகிறவர் நீங்க அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் கவுன்சிலர் கொடுப்பார். ஆமென். never worry. கவுன்சிலர் அப்புறம் அடுத்த ஹெல்ப்பர். இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. பரிசுத்த ஆவியோட நோக்கம் என்ன? நமக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் நீங்க நல்ல கம்ஃபர்ட் ஆறுதலா இருக்கலாம். நல்ல சொல்லுங்க. ஆமென். அப்ப நம்ம லெஸ் ஒர்க்கும் அவர் மோர் ஒர்க்கும் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவிக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க நிறைய பேர்? பரிசுத்த ஆவிக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. சோதரம். அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். மூணாவது என்ன செய்றாரு? நான் ஜெபிக்கிறேன், உன் மாய முட்டை எனக்கு கொடுங்க. அல்லேலூயா. மாய முட்டை ராபா சத்தா ராகன்னு சொல்லுப்பா. மாய முட்டை கொஞ்சம் நாக்க விட்டு கொடுப்பா, நான் ஜெபிச்சுக்கிறேங்க. சொல்லுங்க. ஆமென். அப்ப இந்த ஆண்டு எல்லாரும் அன்னை பாஷை பேச நாம ஒப்பு கொடுக்கணும். என்ன பண்ணும்? ஒப்பு கொடுத்தா போதும், அவரு ஜெபிச்சுக்குவார். ஸ்தோத்திரம். அப்புறம் நான் பறந்து பேசுறேன், நீ வெயிட் பண்ணி உட்கார்ந்துரு. I will talk to the devils. I will talk to the enemies.
நான் பேசுறேன் உனக்காக. நான் அந்த அதிகாரிட்ட போய் பேசுறேன், நான் அந்த ஆள்கிட்ட பேசுறேன், நான் அந்த ஹெட் மாஸ்டர் பேசுறேன், நான் அந்த மேனேஜர் பேசுறேன், நான் அந்த சூப்பர்வைசர் பேசுறேன். I will talk to. Hallelujah. Not only that, உனக்காக நான் பிதா கிட்ட போய் பேசுறேன். அட்வொகேட் அல்ல சொல்லுங்க. Hallelujah. சோத்திரம். தாமஸோட நான் இருக்கிறேன், அவன் என் ஃப்ரெண்டு, அதனால அவன் நல்லா தான் இருப்பான். அல்ல சொல்லுங்க. ஆமென். அட்வொகேட். அப்புறம் ஸ்ட்ரென்த். ஒவ்வொரு நாள் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், பலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு? தாவீது நாளுக்கு நாள் பலப்பட்டான்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? பலப்பட்டான், விருத்தி அடைந்தான், ஸ்ட்ரென்த்தன். அல்லேலூயா. அவ பரிசுத்த ஆவி நம்மள செய்றாரு, ஸ்ட்ரென்த் அப் பண்றார். உங்க ஆர்கன்ஸ் ஸ்ட்ரென்த் அப் பண்ணுகிறார். சோத்திரம். உங்க சரீரத்தை நல்ல ஸ்ட்ரென்த் அப் பண்ணுகிறார், உங்க ஆவியில ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறார். அப்ப இந்த ஆண்டுல தேவ பிள்ளைகளே, இது ஜோக் இல்ல, ஏதோ ஒரு வேடுகளை கொண்டு வரல. ஐ டாக் அபௌட் தி ரியாலிட்டி. அல்ல சொல்லுங்க. பரிசுத்த ஆவியின் வழியாய் உங்களை ஆறுதலும் தேர்தலும் படுத்த அந்த ஆவியார் கூட இருக்கிறார். அல்லேலூயா. சோ அது கடைசியா சொன்ன ஸ்டாண்ட் ரெடியா இருக்கிறார். எப்படி இருக்காரு? ஸ்டாண்ட் பை என்ன? சோதரம் பெரிய இடத்துல பாத்தீங்கன்னாங்க ஜெனரேட்டர் ரெடியா வச்சிருப்பாங்க, ஹாஸ்பிடல் வச்சிருப்பாங்க, ரெடியா இருக்கும். பேட்டரி ரெடியா இருக்கும், 24 hours ரெடியா இருக்கும். பவர் கட் ஆன உடனே என்ன பண்ணும்? உடனே ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆயிடும். வித்தவுட் ஆஸ்கிங் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டாண்ட் பை. அத மாதிரி கொஞ்சம் குறைவு ஏற்பட்டு விட்டு அவர் வந்து நின்றுடுவார். அதனாலதான் சோதர் குட் டு காட். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கொடி பிடிக்கிறார் பிசாசு. டேய், ஐ அம் வித் திஸ் மேன், ஐ அம் வித் திஸ் சோர்ஸ். எங்க வரேனே? ஹalleluya. ஆவில இருப்பீங்கன்னா கொடியை பார்த்துன்னு போயிட்டே இருப்பான். சோதரம். ஹalleluya. glory to god. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கொடியை காட்டுவார். ஆமென். கொடி பறக்கொண்டு போயிட்டே இருப்பான். அப்போஸ் 1:8 சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரி எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். நம்பர் 1, தேவனுடைய வார்த்தை நீங்க படிக்கிற பொழுது வார்த்தை வழியா இந்த ஆண்டுல கர்த்தர் ஆறுதல் படுத்துவார், தைரியப்படுத்துவார். நம்பர் 2, பரிசுத்த ஆவியில நடத்துவார். சோத்திரம். அப்புறம் வாசிங்க ஏசாயா 78:12. இதுவே நீங்க இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல். எதுவே ஆறுதல்? முதல் வசனம் சொல்லுங்க, அந்நிய பாஷையினாலும் பரியாச முதலினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். This is one of the way God wants to talk to us through the tongues. Hallelujah. Every Christian, praise God, every Christian, every born again should speak tongues. அந்நிய பாஷையில நீங்க பேசலன்னா அப்ரிஷியேட் பண்ற மாதிரி கிடையாது. Heaven will not appreciate you. Praise God. ஏன்னா அங்க நிறைய சரக்கு அது உள்ள நிறைய போயிட்டு இருக்கிற. Praise God. நீங்க பேசிதான் ஆகணும். அப்படி பேசலன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க, அவரை நீங்க செயல்படாத பண்றீங்க. Hallelujah. சோதரம். அத பவுல் சொல்லுகிறார், உங்க எல்லாரை விட அதிகமா பாஷைகளை பேசி அதுக்காக தேவனை நான் he talk more every time continuously he talk. அதான் சொல்றோம், எந்த ஒரு சபையில ஜனங்க அந்நிய பாஷை பேசி விசுவாசி இருக்காங்களோ அங்கதான் ஆவியா நிறைய மூவ் ஆவார். அல்ல சொல்லுங்க. இந்த ஆண்டுல தேவ பிள்ளைகளை I request you, அது நீங்க எந்த விதத்துல நீங்க சாதாரண நினைச்சிட வேணாம், எந்த விதத்தில் நீங்க அசெப்ட் பண்ணாதீங்க. சோதரம். அதுக்கு ஒரு அளவற்ற வேல்யூ இருக்கிறது. அதனால இந்த வருஷம் நான் சொல்றேன், நீங்க அந்நிய வருஷம் அடுத்த அபிஷேகம் பெற்றிருப்பீங்கன்னா குட் பேசுங்க. பெறலன்னா உங்களுக்கு அது உரிமை உண்டு. ஓப்பன் யுவர் மவுத். ஃபெய்த்ல நீங்க சோதரங்க வாயை திறந்து கொடுங்க, அவரு பேசுவார். அல்ல சொல்லுங்க. ஆமென். அப்ப இதுதான் ஒரு ஆறுதல் என் வாழ்க்கையில. glory to God. நீங்க பாக்குறீங்க, என் வாழ்க்கை ஒண்ணும் மறைமுகமா ஒண்ணும் கிடையாது, எல்லாமே டிரான்ஸ்பரன்ஸ் தான் இருக்கும். ஒண்ணும் இங்க பெரிய ரகசியம் ஒண்ணும் கிடையாது. பாருங்க, இவ்வளவு உபத்திரத்தை சந்திக்கிறேன், இவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? அவர் தான் என்ன தேற்றுகிறார். அல்லேலூயா. எல்லா காலம் மறந்து நிம்மதியா தூங்க வைக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. I thank Jesus for his Holy Spirit. அல்லே சொல்லுங்க. இதுவே நீங்க இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவங்களோட சொன்னாலும்
கேட்க மாட்டாங்க. சில கேட்கறது இல்லைங்க, கேட்கறதே கிடையாது. ஸ்தோத்திரம். இந்த ஆண்டுல சொல்றேன், லிசன் டு கேர்ஃபுல்லி. சிறு பிள்ளைங்களாம் பேசுறாங்க, அவங்களாம் ஈஸியா பேசுறாங்க. ஏன்னா அவங்க மூலையில யோசிக்கிறது இல்லை. கையை வச்சோன்னா ரேகா சாத்தாராப்பான்னு பேசுறாங்க. பேசுறீங்க பாருங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒருத்தரும் பரவாயில்ல பேசுங்க. அல்லேலூயா. உங்க நாவல் வச்ச விஷயங்க தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க பேச 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 அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட அந்த தன்மைலாம் உங்க வாழ்க்கையில அப்படியே வெளில வந்து சொல்லுங்க. பரிசுத்தம். எவ்வளவோ பிரச்சனை போராட்டம் வந்தாலும் ஹோலி ஸ்பிரிட் இருந்தா இவர் எஸ்கேப் தி பிரைவரிட்டி. இல்ல மண்டை குழம்பு போயிடுவீங்க. ஸ்தோத்திரம். You cannot take decision. உலக போற சூழ்நிலை பாருங்க, உலக குழப்பத்தில் கிடக்குங்க. இப்ப என்ன தெரியுங்களா, வாட்ஸ் கோயிங் ஆன்? எல்லா தலைவரும் குழம்பி போயிட்டான். அது என்ன பண்ற சொல்லுங்கப்பா, அடுத்த ஒரு மாசம் லாக்டவுன் பண்ணு, நிம்மதியா போய் தூங்கலாம். ஒன்னும் பண்ண முடியல. we don't know how to do solve this problem. ஆனா ஒண்ணு சொல்றான், எல்லா மில்லியனர் பில்லியனர்லாம் இன்கம் கூடி இருக்கு இந்த பேண்டமிக் டைம்ல. ஆனா the middle, the low, இந்த பீப்புள்லாம் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாங்க. யாரு? எல்லாருடைய இந்த இடைப்பட்ட நாட்கள்ல பணக்காரனோட பணம் இன்னும் கூடி இருக்கு, அவன் வருமானம் கூடி இருக்கு. ஆனா டெய்லி வேலை பார்க்கிறவன், செஞ்ச வேலை பார்க்கிறவன், சின்ன கம்மியில வேலை போச்சு, எல்லாம் போச்சு. அவன் என்ன பண்றான், நிறைய சம்பாதிச்சவன் இருக்கிறாலாம் வந்து வேலை ஆக்கி மறுபடியும் அடிமைத்தனம் பண்ணி நம்ம உட்காந்து கொடுத்து என்ன பண்ணும், சம்பாதிக்கலையா? இதான் போயிட்டு இருக்கு. இப்ப பி கேர்ஃபுல். அப்போ ஒரு குழம்பி போய் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். மிட்ஸ் ஆஃப் திஸ் பிரைஸ் காட், ஹோலி ஸ்பிரிட் நமக்கு இருக்கிறார். அவர் என்ன செய்றாங்க, ஆறுதல் கொடுக்கிறார், தைரியப்படுத்துறார். அப்ப ஸ்பீக் டங்ஸ். ஹalleluya. நீங்க பெற்றிருப்பீங்கன்னா பிரைஸ் காட் ஃபார் யூ. பெறலனா பி சீரியஸ், ப்ரே, கெட் த. அதுக்கு எப்படி பெற்றுக்கொள்ள ஐடியா தரேன். ஸ்தோத்திரம். எனக்கு இந்த கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். glory to God. நிச்சயம் நீங்க பேசுவீங்கனாக life total will be transformation. hallelujah. எந்த சூழ்நிலையும் you will be conqueror. ஆமென். ரொம்ப நான் நேரம் எடுத்து சொல்றேன். very very important. be serious about this. hallelujah. அப்ப நான் பொறுப்புல பவுல் சொன்னது போல ஒன்றே நான் மறைச்சு வைக்கல, என் கை சுத்தமாக மாதிரி. every believer பிரைஸ் கார்டு சிலலாம் எழுதிடுவாங்க. ஆமென். தொடர்ந்து சபையில பேசுங்க, சபைக்கு ஒரு ஆசீர்வாதம். தனிப்பட்ட விதத்தை பேசுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். good to God.